ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். உங்களுக்காக நான் இருக்கேன்னு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசினார். கரூரில் இறந்த கூட்ட நெரிசலில் இறந்த 41 பேருக்கான ஒரு நினைவு சின்னம் கரூரில் அமைக்கப்படும். இந்த மாதிரி சம்பவம் இனி நடக்கவே கூடாது என்பதற்காக இந்த நினைவு சின்னம் தாவேகா கட்சி சார்பாக அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 31 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதல்வர் விஜய். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கரூரில் 27/9/2025 அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 31 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, காவல்துறை, பதிவுத்துறை, பேரூராட்சித்துறை, சமூக நீதித்துறை ஆகிய துறைகளில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் அவர்கள் அளித்துள்ளார். இந்த நிகழ்வில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி. விஜயலட்சுமி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி, தலைமை செயலாளர் முனைவர் மு. சாய்குமார், கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திரு சி. முத்துக்குமரன் மற்றும் அரசு உயர் அலுவலகர்கள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த நியமன ஆணை 32 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஒருவருக்கு பணி வாய்ப்புக்கான கல்வி தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. உதவித்தொகை 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. இந்த பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கொடுக்கக்கூடாது, இது கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது இந்த பணி நியமனம் வழங்கினாக்கா சாட்சியை கலைக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நீதிமன்றத்திலிருந்து பணி நியமன ஆணைகள் வழங்குவதில் எந்த தடையும் இல்லை, ஆனால் இந்த பணி நியமனம் தற்காலிகமானது தான் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட பணி நியமன ஆணைகளை வழங்குறதுக்கு நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.